நம்மளால முடிஞ்சது தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன். நம்மளால முடிஞ்சது செய்யலாம். அரசாங்கம் செய்யணும்னா, அவங்க என்ன வேண்டிய அளவுக்கு எவ்வளோ நிதி நிலை இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல செய்யலாம். இப்போ இலங்கையில அவங்களுக்கான உரிமையை நம்மளால குடுக்க முடியுமா? இல்ல குடுக்குற அளவுக்கான தூண்டுதல் நம்ம பண்ண முடியுமா? தூண்டுதல் பண்ணலாம். நம்மளால அது இப்போதைக்கு முடியும். வேலைவாய்ப்பு பிரச்சனை இருக்கும். மற்றபடி ஆனால் அவங்க கம்பி சம்பளத்துக்கு வந்துடுறாங்க. அது ஒரு பிரச்சனை வருது. நமக்கு கொஞ்சம் போட்டி தான். ஏற்கனவே அன்எம்ப்ளாய்மெண்ட் ஓவரு. அது ஒரு பிரச்சனை தான். அவங்க சொன்ன மாதிரி அந்த ஓட்டர்ஸ் கிட்ட கிளியர் பண்ணாங்கன்னா கரெக்டாக வரும். அவங்க இருக்கிறது பிரச்சனை தான். எப்படி பார்த்தாலும் நாட்டின் செக்யூரிட்டியாக இருந்தாலும் ஹவுஸ் கீப்பிங்காக இருந்தாலும் இப்போ எதனா கான்ட்ராக்ட் எடுத்து பில்டிங்லாம் கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறாங்க. எல்லாமே ஃபுல்லாக நார்த் இந்தியன் தான் இருக்காங்க. தமிழ் மக்களை பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. தமிழ் மக்களுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இது தமிழ் மக்கள் கரெக்டாக வந்து ஆக்ஷன் எடுத்து இவங்களாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தான் வைக்கணும். ஏன்னா வந்து அவங்களால தான் நிறைய இது பாலியல் ரீதியாக வந்து நிறைய நடக்குதுன்னா அது அவங்களால தான் நடக்குது. அதான் அவங்களெலாம் வரக்கூடாது ஃபஸ்ட்டு. நம்ம ட்ரெயினில் போனால் கூட பாதி பேர் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் தான் இருக்காங்க. அங்கே நிற்கிறதுக்கே ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. ஒரு மாதிரி கீழேருந்து மேலே வரைக்கும் பார்க்குறாங்க. எப்படி மக்கள் போகிறதுன்றதே கஷ்டமாக இருக்குது. அந்தளவுக்கு தான் இருக்குது. வேலை வாய்ப்பு கண்டிப்பாக பாதிக்கப்படுது. எல்லா இடத்துலையும் நாங்கள் அவங்கள தான் பார்க்குறோம், நம்மளை பார்க்குறது இல்லை. லேபரை தாண்டி அரசு வேலை வாய்ப்புகளை கூட இப்போ வந்து வடமாநிலத்தவர்கள் தான் இருக்காங்க. ஆமாம், அதுவுமே பார்க்குறேன். இப்போது ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த இதில் கூட உள்ளே வந்திருக்காங்க. அதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டு தமிழ் மார்க்ஸை இம்ப்ரூவ் ஏற்கனவே அது நிறைய பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அதில் இன்னும் கொஞ்சம் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்றதான் பார்க்க முடியும். ஓகே, இப்போ வந்து நம்ம வேலை வாய்ப்பெல்லாம் உள்ளே விட்டுட்டோம். ஆனால் இதை தாண்டி திருட்டு, பாலியல் வன்கொடுமை, இப்போ சமீபத்தில் கூட ஒரு தமிழர் பையனை வந்து கொலை பண்ணிட்டாங்க வடமாநிலத்தை சேர்ந்த. இந்த மாதிரியான நடக்கும்போது தமிழர்களுக்கு பாதுகாப்பே இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வரும். நமக்கு எப்படி தமிழன்ஸ்க்கு எப்படி மைண்ட் செட்டுனா, நம்ம எல்லாரையுமே உள்ள இது பண்ணுவோம், எல்லோரும் ஒன்று அப்படின்ற மைண்ட் செட் இருப்போம். அதிலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து இல்லை நம்ம ஆளுங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிற நமக்கு கிடையாது. அது ஒரு மைனஸ் இருக்குது நம்மக்கிட்ட. ஆமாம், அதுதான். அதனால் நமக்கு அது பிளட்டில் இருக்குது. யாராக இருந்தாலும் உள்ளே அலோவ் பண்ணி வேண்டாம் அப்படின்னு இது பண்ண மாட்டோம். ஆனால் இதே நம்ம அங்கே போனால் நமக்கு அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்காது.